ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 3 மாதங்கள் கடந்து போனது. 4வது மாதத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். 3 மாதத்திலும் கர்த்தர் நமக்கு சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷத்தை கொடுத்து எல்லாவற்றிலும் நம்மை மேற்கொள்ள வைத்து ஜெயம் எடுத்து 4வது மாதத்திற்கு நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஆமென். இந்த மாதத்திற்கான வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டு இந்த மாதத்தின் மேலும் ஜெயம் எடுக்க நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். நம்ம அனைவரும் எழுந்திருத்து நின்று நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளலாமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் இந்த ஆராதனை வேளையில் இறங்கி வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த ஆராதனையிலும் செய்யப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, பிதாவாகிய தேவனே, எல்லாவற்றையும் நீர் பொறுப்பேற்றுக் கொண்டே அதற்காக நன்றி ஐயா. தர்மியான வேளையில் எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிங்க ஐயா. இருதயங்களினாலே, சிந்தனைகளினாலே, ஒவ்வொரு அங்கங்களினாலும் செய்த எல்லா பாவங்களையும் நீர் மன்னிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுகி சுத்திகரித்து வெண்மையாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த பாவங்களை நாங்கள் திரும்பவும் செய்யாத படிக்க பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு செகண்டும் எங்களுக்கு உதவி செய்தல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அப்பா தேவனே, உம்முடைய இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, எங்களை கர்த்தாவை பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்தி கொண்டு இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளிலே உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று சொல்லி ஒரு முறை கூட தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. எங்களுடைய பாவங்களை மன்னித்தீர் என்ற நிச்சயத்தோடு கூட இந்த நாளுக்குள்ளாக, இந்த மாதத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து போகிறோம் ஐயா. ஆண்டவரே, பகலிலே ரகசிய வரவு வருமானால் உம்மோடு கூட எடுக்கப்பட எங்களை ஆயத்தப்படுத்தி அனுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா தேவனே, உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. தர்மியான வேளையிலே நாங்கள் உம்மை துதிக்க போகிறோம். ஸ்துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் எங்கள் ஸ்துதிகளிலே சந்தோஷமாய் அமர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசையா, நீர் எங்களுக்காக சிந்தின பரிசுத்த ரத்தத்தை மாளி இந்த இடத்திலே ஊற்றுகிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திலே ஊற்றுகிறோம் ஐயா. ஆண்டவரே, சுத்திகரிக்கப்படட்டும் கர்த்தாவே. உம்முடைய கர்த்தா பரிசுத்த ரத்தத்தினால் நாங்கள் அனைவரும் கர்த்தாவே விடுதலை பற்று விடுதலையோடு கூட உம்மை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வாத கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. எல்லாரும் வாய்களை திறந்து நம்ம துதிக்கலாமா? அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரங்கள். அன்பின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரங்கள். பரம பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரங்கள். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம். வல்லவரே உம்மை துதிக்கிறோம். அண்ட சராசரங்களை படைத்த தேவனே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களை கர்த்தா உயிர்ப்பிக்கிற தேவனே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இதோ கர்த்தாவே, மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கின தேவனே ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் மதுரமாக்கின தேவனே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்த தேவனே ஸ்தோத்திரம் ஐயா. நீதியின் சால்வையை கொடுத்த தேவனே உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்களை உருவாக்கின தேவனே உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்களை காண்கின்ற தேவனே ஸ்தோத்திரம் ஐயா. தாயின் கருவில எங்களை தேர்ந்தெடுத்த தேவனே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஏசையா, எங்களுக்காக நீர் பாடுபட்டு மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து கர்த்தாவே பிதாவினுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறீரே. அதற்காக ஸ்தோத்திரம் 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 ஐயா. உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம் ஐயா. நீர் நல்லவராக, வல்லவராக, பெரியவராக எங்கள் வாழ்க்கையில இருப்பதற்காக ஸ்தோத்திரங்கள் கர்த்தாவே. அப்பா தேவனே, ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே ஆண்டவரே, இந்த வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்களை ஜெயிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா தேவனே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஐயா. உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களுக்குள்ளாக இருந்து வெளிப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கள் கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே அற்புதங்கள், அடையாளங்களினால் எங்களை வழி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் 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 ஐயா. எங்களுக்கு கொடுத்த சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன் ஐயா. உம்மை தவிர வேறொரு தேவன் இல்லை கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஐயா. அப்பா தேவனே, அண்ட சராசரங்களை படைத்த பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரங்கள் கர்த்தாவே. அப்பா தேவனே, உமக்கு நன்றி. எங்களை ஸ்தோத்திர பலிகளை நீர் ஏறெடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். துவக்க ஜெபத்தை நம்ம செய்யலாம் இந்த வேளையில.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றியோடு மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உமக்கே துதியும் கனமும் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த மாதம் எங்களை போஷித்து பாதுகாப்போடு வழி நடத்தினீர் ஆண்டவரே. உங்க கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஏப்ரல் மாதத்தின் முதல் நாள் காண செய்தீர் கர்த்தாவே. நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த ஆராதனை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நீ வழி நடத்துவீராக ஆண்டவரே. ஆராதிக்க போகிறோம் ஆண்டவரே. ஆவியோட உண்மையோட ஆராதிக்க நீ கிருபை செய்வீராக ஆண்டவரே. இந்த முழு ஆராதனை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் வழி நடத்துவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். நம் மீட்பர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பு கொண்டிரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பு கொண்டிரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பு கொண்டிரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் உம் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திராத உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பு கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பு கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மறித்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். என் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. என் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே.
நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி தாமரை ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசு, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஆராதிக்கின்றோம் ஐயா. ஆமென். என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணமே, நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணமே, நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாமை என்றும் மறவாதவர், நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாமை என்றும் மறவாதவர், துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லை ஐயா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லை ஐயா. நீரன்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தரின் பாராண்மை மறவேலையா. நீரன்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தரின் பாராண்மை மறவேலையா. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ். என் இயேசுவே, உமக்கே கனம், உமக்கே புகழ். என் இயேசுவே, உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ். என் இயேசுவே, உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ். என் இயேசுவே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும்
கனம் உமக்கே புகழமா. நீ ஆட்கொண்ட கிருபைக்காக நன்றி, பொறுப்பேற்றுக் கொண்ட கிருபைக்காக நன்றி அப்பா. ஆசீர்வதித்தீர், அதற்காக நன்றி. எல்லா துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை கர்த்தர் நன்றி செலுத்துவோமா. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. ஹalleluya. Greetings in Jesus' name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரும் வாழ்த்துகிறேன். This is the God of Mercy Church. இது God of Mercy சபையாக இருக்கிறது. And for those of you who are taking part online, ஆன்லைனிலே பங்கு பெறுகிறவர்களுக்கு may God continue to bless you even as you listen to this message. தொடர்ந்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 3 months have gone by. 3 மாதங்கள் கடந்து போனது. We have marched into April. 4வது மாதத்திற்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். Hallelujah. ஹalleluya. In spite of so many ups and downs, the Lord has been graciously taking us through those problems. ஆமென். அநேக பள்ளங்கள் மேடுகள் நம் வாழ்க்கையில இருந்தாலும் அவைகள் அனைத்திலும் கடந்து வர கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். Hallelujah. ஹalleluya. I'm sure we are happy this morning. நம் அனைவரும் சந்தோஷமாய் இருக்கிறோம் என நான் நம்புகிறேன். Let's get into the promise word of God. Not only for this month, we are giving you this promise this month. This promise is for the whole of your life. ஆமென். இந்த வாக்குத்தத்தம் இந்த மாதத்திற்கு மாத்திரமல்ல, நம்மளுடைய முழு வாழ்க்கைக்கும் இது கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. The world, when they promise you, it's all broken promise. இந்த உலகத்திலே ஒவ்வொருத்தரும் கொடுப்பது எல்லா வாக்குத்தத்தங்களும் அது முறிந்து போய்விடும். But you can count on God. ஆனால் கர்த்தர் மேல் நீங்கள் எப்பொழுதும் நம்பிக்கை வைக்கலாம். Hallelujah. Hallelujah. The promise of God is so rich and very comforting. Amen. நம்மளுடைய கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எப்பொழுதும் அது மிகவும் உண்மை உள்ளதும் நல்லதுமாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. You can stand on the promises of God. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நாங்கள் நின்று ஜெயம் எடுக்க முடியும். Hallelujah. Hallelujah. Let's go to the promised words. நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து From the போகலாம். Bible, Habakkuk ஆபக்குக் chapter 3 verse 19. 3வது அதிகாரம் 19வது வசனம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இது நடக்க பண்ணுவார். The Lord God is my strength, and He will make my feet like hinds' feet, and He will make me walk upon my high places. Hallelujah. Hallelujah. Loving Heavenly Father, even as we share your promise this morning, let it strengthen your people. அப்பா தேவனே, இந்த காலை வேளையிலே நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தின் வார்த்தையை நாங்கள் பகிர்ந்து கொடுக்கும் பொழுது ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் பலனுள்ளவர்களாக மாற்றப்படட்டும். In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Amen. So even as you read this promise this morning, இந்த காலை வேளையிலே இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது whatever situations you are going through, it will get nullified. ஆமென். என்ன சூழ்நிலையிலே நீங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கிறீர்களோ அந்த காரியங்கள் இல்பொருளாகிவிடும். Hallelujah. Hallelujah. You will have control over your worries and your problems. உங்களுடைய பிரச்சனைகள் மேலும் உங்களுடைய கவலைகள் மேலும் நீங்கள் பொறுப்பேற்க முடியும். Hallelujah. ஆமென். Trust in His promise this morning, even as it has been read out to you. இந்த காலை வேளையிலே இந்த வாக்குத்தத்தத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதன் மேல் நம்பிக்கை நீங்கள் வையுங்கள். The promise of God says He will strengthen you, first thing. முதலாவது காரியம், கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். And He will make your feet like the deer feet. பிறகு நம் கால்களை மான் கால்கள் போல் ஆக்குவார். Why deer's feet is mentioned as an example in the Bible? இந்த வேதத்திலே எதற்காக மான் கால்கள் ஒரு உதாரணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது? Because the deer, they can jump, leap and be very swift and fast even in the forest area. இந்த காடுகளிலும் கூட
மான்கால்கள் எல்லா இடத்திலும் அது உறுதியாக நின்று அது குதித்து தாண்டி போகிற ஒரு மிருகமாக இருக்கிறது. Its muscles, its legs are very strong. It's long and strong. அதனுடைய கால்கள் மிக உயரமாயும் அது பலனுள்ளதாயும் இருக்கிறது. And so the Lord is giving us an example of the deer. அதனால் தான் தேவன் மான் கால்களுக்கு நமக்கு ஒரு உதாரணமாக கொடுக்கிறார். Hallelujah. Even if it comes towards a slopy mountain, it can, without falling, it can just jump and run as fast as a deer can run. சறுக்கலான மலைகள் மீதும் கூட அந்த மான்கள் ஏறி துள்ளி குதித்து ஓட அவைகளால் முடியும். Hallelujah. Hallelujah. And it can jump even up to 8 feet. It can jump over the hurdles and go on to the other side. எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும் 8 அடி உயரத்திற்கு மேலாக அவைகள் குதித்து ஓட முடியும். Hallelujah. Hallelujah. And so the Lord is taking that example and telling you this morning, you can leap over the problem when God strengthens you. ஆமென். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த மான்களை போல எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதன் மேல் நீங்கள் தாண்டி குதித்து போக முடியும் என்று கர்த்தர் பலப்படுத்துகிறார். Hallelujah. Hallelujah. In spite of problems, here we see the prophet Habakkuk. In spite of problems, when you read 17th verse, 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, although the fig tree shall not blossom, neither shall fruit be in the vines, the labor of the olive shall fail, and the field shall yield no meat. The flock shall be cut off from the fold, and there shall be no herd in the stalls. Yet I will rejoice in the Lord. I will joy in the God of my salvation. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைய செய்யாமற் போனாலும், கிடையில் ஆட்டும் மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். Hallelujah. He says he will rejoice in God because the Lord is his strength, and he will strengthen him even to overcome every kind of circumstance. எப்பேற்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது கர்த்தர் எல்லாவற்றிலும் நம்மளை மேற்கொள்ள செய்து நம்மளை வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. We live above our circumstance. ஆமென். அவர் இதோ நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளுக்கு மேலும் அவர் நின்று கொண்டே இருக்கிறார். We leap over our circumstance. We leap, jump over. நாம் நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகள் மேலும் மேற்கொண்டு போக முடியும். Hallelujah. Hallelujah. He gives us the grace. அவர் நமக்கு கிருபையை He கொடுக்கிறார். gives us the courage. நமக்கு தைரியத்தை கொடுக்கிறார். He gives us the inner strength நமக்குள்ளான உள்ளான மனிதனுக்கு கர்த்தர் பலனை to கொடுக்கிறார். overcome hurdles. ஒவ்வொரு தடையிலும் நாம் குதித்து தாண்டி போவதற்காக All you need to do is cling to the promise of God. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு ஓட வேண்டும். Hallelujah. If you believe in the word of God, the promise of God, shout hallelujah. 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 See, initially in chapter 3 verse 1, you see Habakkuk is complaining. 3 verse 2. இந்த ஆபகுக் மூன்றாவது அதிகாரத்திலே 2வது வசனத்திலே, கர்த்தாவே நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபத்தாலும் இரத்தத்தை நினைத்தருளும், இரக்கத்தை நினைத்தருளும். Lord, I have heard thy speech and was afraid, O Lord. Revive thy work in the midst of the years. In the midst of years, make known in wrath. Remember mercy. Here he says, Lord, I have heard. In Tamil, how do you say that? நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. I think. Okay. See, initially, it's not the verse, there's another verse there. Initially, he was complaining, Lord, don't you hear my cry? Don't you know what's happening in this place? Don't you know what's happening? But finally, he understands that our God can strengthen him. Amen.
முதலிலே ஹபக்கூக்கு தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் ஒரு கம்ப்ளைண்டாக சொல்லிக் கொண்டிருந்தான். ஆனால் கடைசியிலே கர்த்தருடைய காரியங்களை புரிந்த பிறகு அவன் அதை அறிந்து கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தான். ஹalleluya. Our God is our strength. ஆமென். நம்மளுடைய தேவன் நம்முடைய பலனாய் இருக்கிறார். And our weakness is His strength. ஆமென். நம்மளுடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். Hallelujah. If today you feel your life is dragging and you feel you are going through certain difficulties, claim this promise. ஆமென். இந்த வாழ்க்கையிலே நீங்கள் இதோ உங்களுடைய சூழ்நிலைகள் முடியாதபடிக்கு இழுத்துக்கொண்டு போகிற நிலைமையிலே இருந்தாலும் இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தின் மேல் நீங்கள் நம்பிக்கை வைக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுத்து அதன் மேல் மேற்கொள்ள உதவி செய்வார். Hallelujah. When you feel weak and can't go any longer, God is your strength. ஆமென். நீங்கள் நினைத்துக் கொண்டு இருக்கலாம், நான் பலவீனமாய் இருக்கிறேன், இனி என்னால் முன்னே போக முடியாது என்று. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு பலனை கொடுத்து முன்னேற செய்வேன். Hallelujah. When you feel as though your burdens are too heavy, God is your strength. ஆமென். உங்களுடைய பாரம் சுமை அதிகமாய் இருக்கும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு பலனை கொடுத்து மேற்கொள்ள வல்லவராய் இருக்கிறேன். When you feel that you are up against a wall, God is your strength. When you feel that there is a big hurdle in front of you, God is your strength. ஆமென். உனக்கு முன்பாக பெரிய தடை வைத்திருந்தாலும் கர்த்தர் உன்னை அதை தாண்டி போக செய்வார். Hallelujah. When you feel as though you are drowning, God is your strength. ஆமென். நீங்கள் மூழ்கி போகிற சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து வெளியே கொண்டு வர அவர் வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. When life gets rough and tough, God is your strength. ஆமென். உங்களுடைய வாழ்க்கை மிகவும் கஷ்டமாயும் கடினமாக இருக்கும்போது கர்த்தர் உங்களை பலப்படுத்தி அதிலிருந்து மேற்கொள்ள உதவி செய்கிறார். When you feel you cannot handle it, God says, I am your strength. நீங்கள் சொல்லலாம், இனி என்னால் இதை ஒருபோதும் கையாள முடியாது என்று சொல்லி நிற்கிற வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுத்து அதை மேற்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். When you feel that situation is hopeless, God says that He is your strength. உங்களுடைய சூழ்நிலையிலே நீங்கள் நம்பிக்கையற்று போயிருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்பிக்கையை கொடுத்து உங்களை பலன் கொள்ள செய்ய வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. When you feel that you are losing, God says, I am your strength. I will take you through the problems. Hallelujah. Hallelujah. நீங்கள் தோற்று போகிற வேலையாக இருக்கும் பொழுது கூட கர்த்தர், நீ பயப்படாதே மகளே மகனே, நான் உன்னை அந்த பிரச்சனையில் ஊடே கடக்க செய்து உன்னை மேற்கொள்ள செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Hallelujah. When life is hard and painful, God says, I am your strength. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் கடினமாயும் கஷ்டமாய் இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களுக்கு பலனை கொடுப்பேன். Hallelujah. God does not want you to sink. He says, even though you walk into the waters, you will not be drowned because He is your strength. ஆமென். நீங்கள் மூழ்கி போகிற சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை கர்த்தர் மூழ்க விட மாட்டார். தண்ணீர்களோட கூட நடந்து போனாலும் அது உங்கள் மேல் புரளுவதில்லை. ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறார். ஆமென். Even if you have lost the track, He will strengthen you to come back and put you on track. நீங்கள் போகிற வழியை நீங்கள் துளைத்திருந்தாலும் கர்த்தர் உங்களை அதே வழியிலே கொண்டு வந்து உங்களை சரியான வழியிலே நடத்த வல்லவராய் இருக்கிறார். He is our strength, whatever the matter. ஆமென். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் என் பலனாய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. We can turn to God, we can count on His blessings. ஆமென். கர்த்தருடைய எல்லா காரியத்திலும் அவர்களை நன்மையை குறித்து எண்ணி எண்ணி அவருக்கு நன்றி செலுத்த முடியும். Hallelujah. Some of you are thinking, how can I face this battle? God says He will strengthen you to face the battle. ஆமென். இந்த போராட்டத்தை நான் எப்படியாக சந்திப்பேன் என்று நீங்கள் நின்று கொண்டிருந்தால் கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு பலனை கொடுத்து அதை சந்திக்க வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Hallelujah. Things may seem to be a failure, but God says, I will strengthen you so that you will overcome. இதிலே நான் முடிவடைந்து விட்டேன் என்று நீங்கள் தோல்வி அடைந்து விட்டேன் என்று இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு பலனை கொடுத்து வெற்றி சிறக்க செய்வேன் என்று. Hallelujah. Even though you fall in sin and you fall short of the glory of God, God says, I will strengthen you.
this morning. ஆமென். நீங்கள் பாவத்திலே விழுந்து போய் நீங்கள் வர முடியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு உனக்கு பலன் கொடுத்து அதிலிருந்து மேற்கொள்ள வைக்க எனக்கு வல்லமை உண்டு என்று கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார். Hallelujah. And he will protect you from the consequences of sin. ஆமென். நீங்கள் இதோ பாவத்தினுடைய அந்த விளைவிலிருந்து கர்த்தர் உங்களை தப்பிக்க வைக்க வல்லவராய் இருக்கிறார். He will strengthen you. அவர் கண்டிப்பாக உங்களை பலப்படுத்துவார். Hallelujah. If you feel all alone and that you have nowhere to turn to, God says, I will strengthen you. Turn to me. ஆமென். நீங்கள் தனிமையாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன். Hallelujah. He prevents you from being swept away by the storms. ஆமென். இந்த புயல்கள் உங்களை அடித்துக் கொண்டு போயிருந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், உன்னை நான் பலப்படுத்துவேன். Hallelujah. Some of you are in pain in certain situations. God says, I will strengthen you. ஆமென். நீங்கள் अनेक வேதனைக்குள்ளாக இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு அந்த வேதனையிலிருந்து உன்னை மேற்கொள்ள செய்து பலப்படுத்துவேன் என்று. Hallelujah. Even if you are in your sorrows, the Lord says he will strengthen you. ஆமென். உங்களுடைய நீங்கள் கவலைகளிலும் துக்கங்களிலும் இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு நான் உன்னை பலப்படுத்துவேன். Hallelujah. When there is no way for you to move forward, God says, I will strengthen you. I will make a way for you. ஆமென். உங்களுக்கு போகிற வழி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன்னை பலப்படுத்தி அந்த வழியை திறக்க செய்து உன்னை கொண்டு போவேன் என்று சொல்கிறார். He is always there with you. ஆமென். தேவன் உங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார். He is God Emmanuel, God with us. அவர் இம்மானுவேலாக நம்மோடு கூட இருக்கிறார். So don't say, Lord, where are you? I am going through this problem. The Lord says, I am there with you. I will take you through the problems. Problems will come, but I will take you through the problems onto the other side. தேவனை நோக்கி எங்கே இருக்கிறீர் என்று கேட்காதீர்கள். தேவன் எப்பொழுது நம்மளோடு கூட இருக்கிறார். என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் அதனோடு கூட நம்மை கடக்க செய்ய வல்லவராய் இருக்கிறார். He offers his love and support to us. ஆமென். அவர் தன்னுடைய அன்பையும் அவருடைய பலத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்து இருக்கிறார். He will never leave us nor forsake us. அவர் சொல்லி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி. Hallelujah. And some of you, if you are being getting choked up with many situations, believe me this morning, the word of God is yes and amen. Believe in his promise. Amen. இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களை நெருக்கி கொண்டு இருக்கலாம், ஆனால் கர்த்தர் கொடுத்திருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களை பிடித்துக்கொண்டு எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமென் என்றும் என்று உள்ளது என்று சொல்லி நீங்கள் முன்னேற முடியும். The promise of God, the Lord is my strength, and he will make my feet like hinds feet, and he will make me walk upon high places. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இந்த மாதத்திற்கு, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போல ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். Hallelujah. He will set you on high. அவர் உங்களை உயர பண்ணுவார். Hallelujah. High places of joy and peace and love. ஆமென். உயரமான ஸ்தலங்களிலே இருக்கிற அன்பையும் சந்தோஷத்தையும் எல்லாவற்றையும் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். This morning, if you are exhausted, if you are depressed, the Lord says, I am your strength. ஆமென். இன்றைக்கு நீங்கள் சொல்லலாம், எல்லாம் என்னை விட்டு போய்விட்டது, நான் ஒன்றுமில்லாமல் பலவீனமாய் இருக்கிறேன் என்று இருக்கிற வேளையிலும் கூட கர்த்தர் சொல்கிறார், நான் உன் பலனாய் இருக்கிறேன். Hallelujah. ஆமென். The Lord gives us this promise so that you will win and continue to win. ஆமென். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை எதற்காக நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் நீங்கள் வெற்றி மேல் வெற்றி எடுப்பதற்காக. ஆமென். Hallelujah. The Lord says he will make your feet like hinds feet. He doesn't say I will give you the deer's feet. Whatever your feet is, whatever your weakness, he says I will strengthen. ஆமென். இங்கு கர்த்தர் மான் கால்களை போலாக்கி என்று தான் சொல்லியிருக்கிறார். மான் கால்களை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லவில்லை. மான் கால்களை போலாக்கி ஒவ்வொரு உங்களுடைய கால்களிலே நீங்கள் நின்று ஒவ்வொன்றிலும் ஜெயமெடுக்க உங்களை ஆசீர்வதிப்பார். You have to walk. He doesn't do the walking. You have to walk. He will strengthen your walk. ஆமென். அவர் நடக்க மாட்டார், உங்களை நடக்க செய்து உங்களுடைய கால்களுக்கு பலன் கொடுத்து கர்த்தர் உங்களை நடக்க செய்ய வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. And the prophet in chapter 1, Habakkuk 1 and verse 2. 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே என்றார். O Lord, how long shall I cry and thou wilt not hear?
even cry out unto thee of violence, and thou wilt not save. The same prophet, initially he is starting off, how long should I cry to you? What are you doing, Lord? Where are you, Lord, in my problems, in my situations? And that same prophet, he understands that God is his strength. ஆமென். இந்த ஆபகுக்கு இந்த தீர்க்கதரிசி அவர் சொல்லுகிறார், இதோ கர்த்தாவே நீர் எங்கே இருக்கிறீர், என்னுடைய ஜெபத்தை கேட்கவில்லையே என்று சொல்லி புலம்பிக் கொண்டு இருந்த அதே தீர்க்கதரிசி அவர் கடைசியிலே பார்க்கும்போது கர்த்தரை குறித்து புரிந்து கொண்ட பிறகு அவர் இந்த வார்த்தை அவர் எழுதுகிறார். Some of you are complaining. அநேகர் இதோ கர்த்தருடைய காரியத்திலே நீங்கள் இன்னும் கம்ப்ளைண்ட் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். Some of you are murmuring. சிலர் இதோ முறுமுறுத்து கொண்டே இருக்கிறீர்கள். What, Lord, how much I have to cry unto you? நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம், கர்த்தாவே நான் இன்னும் எதுவரைக்கும் அழுது கொண்டு இருக்க வேண்டும். Like this prophet, I tell you, even as he came towards certain things, he understood that God is with him, that God is there to strengthen him. ஆமென். அவர் தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை அறிந்து கொண்ட பிறகு, அவர் எல்லாவற்றையும் அறிந்து கொண்ட பிறகு கர்த்தரை துதிக்கிற ஒரு தீர்க்கதரிசியாக மாறினார். Hallelujah. When you are weak, he is strong in your life. நீங்கள் பலவீனமாய் இருந்தால் அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே பலனுள்ளவராய் இருக்கிறார். If you look at problems and you focus on problems, the problem will look very big. ஆமென். நீங்கள் உங்களுடைய பிரச்சனையே நோக்கி கொண்டு இருந்தால் அந்த பிரச்சனை உங்களுக்கு பெரிதாகத்தான் காணும். But if you focus on God, he is faithful to strengthen you. ஆமென். ஆனால் பிரச்சனையை பார்க்காதபடிக்கு நீங்கள் பெரிய தேவனை பார்க்கும்போது அந்த பிரச்சனை ஒன்றுமில்லாமல் போகும். Hallelujah. Problems will come. பிரச்சனைகள் வரும் நமக்கு. If you are believing Jesus Christ is not that, problems will not come. But the word of God says, in the problem, he will strengthen you and he will take you to the other side victoriously. உபத்திரவங்கள் கண்டிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு வரும், வராமல் இருக்காது. வந்தாலும் அதனூடே நம்மை கடக்க செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. Be deep rooted in the promise of God. நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையிலே நீங்கள் உறுதியாய் நிற்க வேண்டும். Hallelujah. He will for sure strengthen you because his promises are yes and amen. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் உள்ளது. Hallelujah. We will stand on his promises. ஆமென். நாம் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நாம் நிற்க வேண்டும். You need to believe that his promises will come to pass in your life only when you cling to it. ஆமென். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை பிடித்துக் கொண்டு நிற்கும் பொழுது தான் அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். You need to believe that the word of God will bring victory in your life. ஆமென். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தை கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறி முடியும் என்று சொல்லி. Hallelujah. When you think that you have come to the end of the road, I tell you, it is not the end of the road for the Lord. You may think it is the end of the road. ஆமென். இது நீங்கள் இதோ வழியிலே கடைசியிலே நீங்கள் வந்து நின்று விட்டீர்கள், இனி அதுதான் முடிவு என்று நீங்கள் சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கலாம். அது அல்ல, கர்த்தர் அந்த முடிவை சரிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. We'll read the promised word. The verse in Tamil you read, then I will read in English. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வாக்குத்தத்தத்தை வாசிக்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். Hallelujah. The Lord God is my strength. He will make my feet like hinds feet, and he will make me walk upon my high places. Hallelujah. Hallelujah. He will set you on high. Amen. கர்த்தர் உங்களை உயரச் செய்வார். Hallelujah. Don't think you are low. Maybe in your eyes you are low, but in his eyes he has set you on high. Believe in it. He will strengthen. Amen. நீங்கள் கீழே இருக்கிறீர்கள் என்று நினைக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தலத்திலே வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். Our God Amen. is a good God. Amen. Amen. Our God is a good God. நம்மளுடைய தேவன் நல்ல தேவன். He wants us to be prosperous all the time. Amen. அவர் நம்மை எப்பொழுதும் செழுமையாகவே இருக்க அவர் காத்துக் கொண்டே His இருக்கிறார். plans are always that we soar up high like an eagle. ஆமென். நீங்கள் எப்பொழுதும் கழுகுகளைப் போல சட்டைகள் அடித்து உயர வேண்டும் என்றே அவர் காத்துக் கொண்டே இருக்கிறார். This morning, whatever you are going through, I do not know, the Lord knows. ஆமென். நீங்கள் என்ன சூழ்நிலைகளிலே கடந்து போய் கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் அறிவார். But he will settle things for you. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் சரிப்படுத்த வல்லவராய் He will இருக்கிறார். strengthen you. He will strengthen you. கண்டிப்பாக அவர் பலப்படுத்துவார். Let's all stand up. நாம் அனைவரும் எழுந்திருந்து நிற்கலாம்.
This morning we do not have Pastor Sylvester is not well. We are going to pray for him. Sylvester's pastor is not well. We are going to pray for him. ஓகே, ஜெபிக்கணும். எல்லாரும் கண்களை மூடி பாஸ்டர் சில்வஸ்டருக்காக நம்ம ஜெபிக்கலாம். பிறகு பாஸ்டர் ஆசீர்வாதத்தை கூறி நம்மை ஆசீர்வதிப்பார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் இந்த ஜெப வேளையில இறங்கி வந்ததற்காக நன்றி. உம்முடைய சித்தம் எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் வாக்குத்தத்தத்தின் மூலமாக நிறைவேற போகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. பாஸ்டர் சில்வஸ்டருக்காக நாங்கள் ஜெபிக்க வருகிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே, இதோ கர்த்தாவே பாஸ்டருடைய கர்த்தாவே சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, இன்றைக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தாவே மகனுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே நாங்கள் அனுப்புகிறோம் கர்த்தாவே. அபகுக்கு 3:19 கர்த்தாவே. ஆண்டவரே, மகனை கர்த்தாவே கர்த்தனே மான்கால்களை போல ஆக்கி பலனை கொடுத்து கர்த்தாவே ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்க நீர் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, நீரே பலனாய் இருந்த கர்த்தாவே ஆண்டவரே எல்லா காரியத்தையும் மகனுக்கு சந்தித்த ஐயா நீர் வழி நடத்துகிற தேவனாக இருந்து கர்த்தாவே ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த வேளையில் கர்த்தாவே அந்த சரீரத்திலே நீர் பலன் கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஐயா. இரத்த கோட்டைகள் மூடி மறைத்து பாதுகாத்து கொண்டதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Amen. Lord, this morning I, as your servant, bless every one of your children, Master. ஆண்டவரே, இந்த ஊழியக்காரனாகிய நான் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே நான் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. Let your face shine upon your children. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய முகம் பிரகாசிக்கட்டும் கர்த்தாவே. Those who are going through certain situations, Lord, I pray that even as they have heard this word, let them be strengthened this morning. அப்பா தேவனே, பிரச்சனைகளோடு கடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு நபரும் கர்த்தாவே இந்த வாக்குத்தத்தத்தை கேட்டதினால் கர்த்தாவே அவர்கள் அதை மேற்கொண்டு கர்த்தாவை ஜெயம் எடுக்க உயர்ந்து கர்த்தாவே போக நீர் ஆசீர்வாத கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. Those who are doing businesses, Lord, let their business increase in Jesus. ஆண்டவரே, இந்த கர்த்தாவே தொழில்கள் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய ஆண்டவரே தொழில்களும் கர்த்தாவே ஆண்டவரே அது அதிகரிக்கட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. Those who are working, Lord, I pray, Master, that they be strong in their workplace. Let promotions come in their life. ஆண்டவரே, யாரெல்லாம் கர்த்தாவே வேலை செய்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே அவர்களுக்கு பலத்தை தாங்க சுகத்தை தாங்க கர்த்தாவே ஆண்டவரே அவர்களுடைய வேலையிலே கர்த்தாவே உயர்வை நீர் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. Let the hands increase, Master. ஆண்டவரே அவர்களுடைய கையின் பிரயாசங்கள் அதிகரிக்கட்டும் கர்த்தாவே. Those who are sick in their bodies, Lord, I pronounce blessings of complete good health. Let them be strengthened. அப்பா தேவனே, யார் சரீரத்தில் எல்லாம் பலவீனமாய் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ கர்த்தாவே ஆண்டவரே அவர்களுக்கு பரிபூர்ண சுகம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உண்டாகட்டும். அவர்கள் புதுபலன் அடைவார்களாக கர்த்தாவே. For those who do not have peace in their homes, I pronounce blessings of peace in their homes. அப்பா தேவனே, எந்தெந்த குடும்பங்களிலே கர்த்தாவே தெய்வீக சமாதானம் இல்லையோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த குடும்பங்களிலே தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. Bless every one of your children, Lord, that they continue to seek your face. அப்பா தேவனே, உம்முடைய பிள்ளைகள் அனைவரும் கர்த்தாவே தொடர்ந்து உம்முடைய திருமுகத்தை தேடி கர்த்தாவே ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளட்டும் ஐயா. Let their decisions be blessed. அவர்கள் எடுக்கிற முடிவுகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. Let every move that they make, let it be blessed, Lord. ஆண்டவரே, ஒவ்வொரு காரியம் கர்த்தாவே ஆண்டவரே அவர்கள் செய்ய போகிற காரியங்கள் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. Thank you for the miracles that are happening and that have happened and that would continue to happen. அப்பா தேவனே, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே நடக்கிற ஆண்டவரே நடந்த அற்புதங்களுக்காக நடக்க போகிற அற்புதங்களுக்காக நடந்து கொண்டு இருக்கிற அற்புதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. We humble ourselves before you, Master. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே எங்களை தாழ்த்தி உமது கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் In கர்த்தாவே. Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். Amen. Amen. And now may the grace of our Lord and Savior Jesus Christ and the love of the Father and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with each one of us now and forevermore. ஆமென். ஹalleluya. Hallelujah. இயேசுவின் ரத்தம் Jayam. இயேசுவின் ரத்தம் Jayam. இயேசுவின் ரத்தம். Jayam. Praise the Lord. God bless you. Praise the Lord.